அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு சனியின் அமைப்பு காரணமாக எப்பேற்பட்ட மாறுதல்கள் ஏற்பட இருக்கின்றன? எந்த 3 ராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் கிடைக்கிறது? மேசராசி அதில் உள்ளதா? மேசராசிக்கு என்ன பலன் என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். மேசராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதியில் ஜீவனஸ்தானத்திற்கு மாறுகிறாருங்க. பின்னோக்கி நகர்ந்து ஜீவனஸ்தானத்தில் அமர்கிறார். ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்தாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லாத ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் திட்டமிட்ட காரியங்களை மிக சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் கொடுக்கிறாருங்க. தடைவில்லாமல் தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க போகிறார். பெரிய அளவிற்கு சிரமம் இல்லாத ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் டிசம்பர் 20க்கு பிறகு முழு ஆட்சி பலத்துடன் லாபஸ்தானத்தில் அமர்ந்து விடுவாருங்க. எனவே மேசராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இனி வரக்கூடிய சில மாதங்கள் மட்டுமல்ல 2 ஆண்டுகளுக்கு முழுமையாக நல்ல பலன் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு சனியின் அமைப்பு காரணமாக நிறைந்திருக்கிறது என்பதை அவர் உறுதிப்படுத்துகிறார். பொதுவாக சனி பகவானை பொறுத்தவரைக்கும் நவ கிரகங்களிலே நீண்ட நாட்கள் பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக இருக்கிறார். நாம் செய்த பாவ புண்ணியங்களை துல்லியமாக கணக்கிட்டு அதன் அடிப்படையில் தான் நன்மை தருவதாக இருந்தாலும் சரி தீமை தருவதாக இருந்தாலும் சரி கொடுக்கக்கூடியவருங்க. நீதி தவறாத நியாயஸ்தராக செயல்படுபவர் தான் சனி பகவான். அப்படிப்பட்ட சனி பகவான் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிக வலுவாக அமரும் போது எதிர்பாராத பல்வேறு விதமான அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக இருப்பவர் தான் சனி பகவான். அதிலும் குறிப்பாக ஒருவருடைய ஜாதக அமைப்பில் 3, 6, 11 ஆகிய இடங்கள்ல அமரும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பாருங்க. இந்த அதிசார வக்ர பயிற்சி காரணமாக மகர ராசிக்கு ஜென்ம ராசியில் அமருகிறார். அப்படி மகர ராசிக்கு ஜென்ம ராசியில் அமருவதால் எந்த 3 ராசிக்காரர்களுக்கு மிக அதிகப்படியான நன்மை கிடைக்க போகிறது என்று பார்த்தால் 3, 6 மற்றும் 11ஆம் இடத்தில் அமரக்கூடிய 3 ராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான நன்மை கிடைக்குங்க. 3ஆம் இடமாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுதுங்க. விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் 24ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 20ஆம் தேதி வரை 3ஆம் இடமாகிய சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவே விருச்சக ராசிக்காரர்கள் எதிர்பாராத நல்ல அதிர்ஷ்டமும் முன்னேற்றமும் பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது. அது மட்டுமல்லாது சிம்ம ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறாருங்க. 6இல் சனி வருவது அமோகமான வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மீன ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி துவங்கக்கூடிய இந்த தருணத்தில் லாபஸ்தானத்தில் மீண்டும் அமர்கிறாருங்க. லாபஸ்தானத்தில் அமருவதால் 7.5 சனியினுடைய பாதிப்பு சற்று குறைந்து நல்ல பலன் அதீதமாக மீன ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் எதிர்பாராத மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் மிக அபரிவிதமாக கிடைக்க போகிறது. அது மட்டுமல்லாது சனி பகவானுடைய 5, 9, 10 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது ஒரு நடுநிலையான பலனை கொடுப்பாருங்க. பெரிய அளவிற்கு சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை. அப்படி பார்க்கும் போது 5ஆம் இடமாகிய கன்னிராசிக்கும் 9ஆம் இடமாகிய ரிஷபராசிக்கும் 10ஆம் இடமாகிய மேஷராசிக்கும் நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மகர ராசி சஞ்சார அமைப்பின் காரணமாக கிடைக்க இருக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். 7.5 சனியாக இருக்கக்கூடிய ராசிகள் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். அதிலும் கும்பராசி, மகர ராசி மற்றும் தனுசு ராசி இந்த 3 ராசிகளுக்கு 7.5 சனியாக இருக்கிறது. தனுசு ராசிகளை பொறுத்தவரைக்கும் 7.5 சனி நிவர்த்தி அடைவதால் பெரிய அளவிற்கு சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படாது. மகரமும் கும்பமும் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். சனியின் ஆட்சி வீடாக இருந்தாலும் அதீத கவனம் தேவை. தனுசு ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி நிவர்த்தி அடையக்கூடிய இந்த தருணத்தில் சில நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. கடக ராசிக்கு கண்டச்சனியாக அமருகிறார். மிதுன ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் அமருகிறார். இந்த ராசிகளும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். மிதுன ராசியை விட கடக ராசிக்காரர்கள் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டுங்க. ஏனென்றால் இதற்கு பிறகு மிக வலிமையுடன் அஷ்டமஸ்தானத்தில் அமரப்போகிறார். எனவே சற்று நிதானமும் பொறுமையும் மிக அதிகமாக தேவைப்படுகிறது. இப்படி சனி பகவானின் அமைப்பு காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பல்வேறு விதமான மாறுதல் ஏற்பட்டாலும் கூட சனி பகவானை பொறுத்தவரைக்கும் மிக அதீதமான நன்மையை திடீரென கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. கொடுப்பதாக இருந்தாலும் சரி கெடுப்பதாக இருந்தாலும் சரி சனிக்கு நிகர் யாரும் இல்லை என்பதை அவர் உறுதிப்படுத்துகிறார். எனவே இந்த மகர ராசி சஞ்சார காலகட்டத்தில் ராசிகளின் பலன் இப்படி இருக்க அவர் மீண்டும் டிசம்பர் மாதத்திற்கு பிறகு கும்பராசியில் அமர்வதால் பல்வேறு விதமான மாறுபட்ட பலன்கள்
பலன்கள் கிடைக்குங்க. அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சனி பகவானால் பெரிய அளவிற்கு அனைத்து ராசிக்காரர்களுக்குமே பாதிப்பு ஏற்படாது. எனவே இவற்றை உணர்ந்து அதற்கு ஏற்றாற்போல் செயல்பட்டால் நிச்சயமாக நல்லதொரு மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்பையும் அள்ளி கொடுப்பாருங்க. ஏனென்றால் தற்போது வக்ரகதியில் தான் சஞ்சரிக்கிறார். எனவே அப்படி பார்க்கும்போது சனியின் அமைப்பு காரணமாக பல மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் யோகமும் இருக்கிறது. இதை உணர்ந்து கொண்டு செயல்பட்டால் குடும்பம், உத்தியோகம், தொழில்துறை, அரசியல் துறை, கலைத்துறை என அனைத்திலும் பல்வேறு விதமான மாறுதல்கள் நிச்சயமாக ஏற்படும். இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் சனி பகவானின் அமைப்பு காரணமாக குடும்பத்தில் எந்த விதமான சிக்கல்களும் ஏற்படாதுங்க. சனி பகவான் ஜீவனஸ்தானத்தில் கர்மஸ்தானத்தில் மிக வலுவாக அமர்கிறார். எனவே கர்ம பாதிப்புகள் குறைவதற்கான வாய்ப்பும் உருவாகிறதுங்க. கர்ம பாதிப்புகள் குறைவதால் பூர்வீக சொத்துக்கள்ல இருக்கக்கூடிய சிரமங்கள் நிச்சயம் விலகும். தொழில் ரீதியாக வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு, நல்ல பல சந்தர்ப்பங்கள் மிக அபரிவிதமாக கிடைப்பதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுப்பாருங்க. சனியின் அமைப்பு காரணமாக மேசராசிக்காரர்களுக்கு தடைபட்ட காரியங்கள் அனைத்தையும் விலக்கி குடும்ப ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை உருவாக்கி கொடுப்பாருங்க. இந்த தருணத்தில் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை நடத்தலாம். அதில் எந்த விதமான காரிய தடையும் ஏற்படாது. திருமணம், குழந்தை பாக்கியம் உட்பட அனைத்து விதமான நிகழ்வுகளும் மிக சிறப்பாக நடைபெறும். தடையை சந்தித்து வந்த குடும்ப ரீதியான முன்னேற்ற காரியங்களும் தற்போது சிறப்பாக மிக விரைவாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பை ஜீவனஸ்தானத்தில் அமரக்கூடிய சனி உறுதிப்படுத்துகிறாருங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஜீவனஸ்தானத்திற்கு சனி பகவான் வந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் மேசராசிக்காரர்களுக்கு வேலை ரீதியாக நல்ல பலன்கள் மிக அதீதமாக கிடைக்க போகிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிரந்தர வேலை வாய்ப்பிற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் சனி பகவானுடைய அமைப்பானது மிக சிறப்பாகவும் சாதகமாகவும் இருக்கிறது. உத்தியோக ரீதியாக இருந்த சிரமங்கள் பல தற்போது குறைந்து நல்ல பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. தொழில்துறை, வியாபாரத்துறையை பொறுத்த வரைக்கும் மத்திய மாநில அரசின் சலுகைகள், நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல விஷயங்கள் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சின்ன சின்ன தடையை சந்தித்து வந்த பணிகளும் கூட அந்த தடை விலகி புதிய ஒப்பந்தங்கள் மேற்கொள்வது, உற்பத்தி அதிகரிப்பது போன்ற விஷயங்கள்ல நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகுதுங்க. பங்குதாரர்கள், வாடிக்கையாளர்கள் என அனைவருடனும் ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் பெறக்கூடிய வாய்ப்பு உருவாகிறது. புதிய தொழில் துவங்குவதற்கு ஏற்றதொரு தருணமாகவும் அமைந்திருக்கிறது. கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனின் ஆதிக்கத்தில் இருந்தாலும் கலைத்துறையில் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை பெறக்கூடிய வகையில் சனி பகவானுடைய பங்களிப்பானது மிக அபரிவிதமாக கிடைக்க இருக்குங்க. கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். கலைத்துறை ரீதியான உங்களது சொந்த முயற்சிகளுக்கு மிகப்பெரிய அளவில் நல்ல வரவேற்பு கிடைக்கும். பொருளாதார ரீதியான முன்னேற்றமும் உருவாகும். அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையில மிக சிறந்த மாறுதலை சந்திக்கக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது. தற்போது எதிர்கொள்ளக்கூடிய தேர்தலில் நீங்கள் நினைத்த வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு தருணமாக மேசராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை சனி பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க. சனி சாதகமாக இருக்கிறார். சுக்கிரனும் சிறப்பாக சஞ்சரிப்பதால் தற்போது எதிர்கொள்ளக்கூடிய தேர்தல்கள் எதுவாக இருந்தாலும் மிக பெரிய அளவில் வெற்றி கிடைப்பதோடு மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. உங்கள் மேல் பகை இருந்த, வீண்பலி இருந்த நிலையானது மாறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கிறது. மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். கல்வி சார்ந்த விஷயங்கள்ல எந்த விதமான தடையும் இல்லை. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு, சுக்கிரன் சனியினுடைய இந்த தருணத்தில் சாதகமாக சஞ்சரிக்கின்றனர். எனவே இரண்டு கிரக நிலைகளும் சாதகமாக சஞ்சரிப்பதால் பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பு நிச்சயமாக நன்மை தரக்கூடிய விதத்தில் அமைய போகிறது. பெரிய அளவிற்கு மன வருத்தம், வேதனையை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை. உடல் சார்ந்த, மனம் சார்ந்த தொல்லைகள் அனைத்தும் கட்டுக்குள் வரக்கூடிய சிறந்த தருணமாக அமைகிறது. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் சொந்தமாக நிலபலங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் யோகமும் மேசராசிக்காரர்களுக்கு அபரிவிதமாக கிடைக்கிறது. பல தடையாக இருந்த விஷயங்களை சாதனையாக மாற்றி முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பை சனி உருவாக்கி கொடுக்கிறாருங்க. கால்நடை வளர்ப்பிலும் அபிவிருத்தி அடையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த தருணத்தை மேசராசிக்காரர்கள் மிக சிறந்த தருணமாக மாற்றிக்கொள்ள சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் அல்லது பெருமாள் அல்லது ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். என்றால் அன்றைய தினத்தில் யாருக்காவது பசி தீர்க்கும்படி உதவி செய்யுங்கள். நிச்சயமாக நல்ல பலன் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு.